78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரம்பரியத்தை போற்றும் வகையில் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் விடுதலை வாக்குத்தான் விழிப்புணர்வு நடைப்பயணம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று ஒரு கவிஞர் பாடியிருப்பார். அந்த வகையில் பார்த்தோமேனால் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான வேலைப்பளு இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் வண்ணமாகவும் எதிர்வரும் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்முடைய பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சேலை, பெண்கள் உடுத்தக்கூடிய அந்த சேலைக்கு உணர்த்தும் வண்ணமாக விழிப்புணர்வு மராத்தான் போட்டி மற்றும் வாக்காத்தான் போட்டி மதுரை யானைமலை ஒத்தக்கடை பகுதியில் இன்று நடைபெற்றது. காலையிலேயே பார்த்தோமேனால் சிறுவர்களுக்கு உண்டான மினி மராத்தான் போட்டி நடைபெற்றது. ஒத்தக்கடையிலிருந்து நரசிங்கம் வரை சென்று மீண்டும் ஒத்தக்கடையில் நடைபெற்றது. அதே போன்று இளைஞர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக மினி வாக்காத்தான் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சாரி வாக்காத்தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே சேலை கட்டிய பெண்கள் விரைவாக நடக்கக்கூடிய ஒரு போட்டியானது நடைபெற்றது. உற்சாகமாக ஏராளமான பெண்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டார்கள். குறிப்பாக பார்த்தோமேனால் அந்த பகுதியைச் சேர்ந்த திருநங்கை மட்டுமல்லாது பேரக்குழந்தையை இடுப்பிலே வைத்துக் கொண்டு பாட்டி முதற்கொண்டு இந்த போட்டியிலே கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த பெண்கள் சேலை வாக்காத்தனிலே கலந்து கொள்ளக்கூடிய பெண்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக மேடையிலே ஜூம்பா நடன கலைஞர்கள் அசைவுக்கேற்ப பேண்டிசை வாத்தியங்கள் முழங்க ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அந்த பெண்கள் உற்சாகமாக தங்களது கை கால்களை நீட்டியும் தூக்கியும் வார்ம் அப் செய்த நிலையிலே வேகமாக நடந்த ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒத்தக்கடை சாலையிலே உற்சாகமாக காலை வேளையிலே மிகுந்த எழுச்சியோடு வந்திருந்த பெண்கள் இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. திருநங்கை முதல் பல்போன பாட்டி வரை அனைவருமே கலந்து கொண்ட நிலையிலே பெண்கள் உற்சாகமாக தங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை இது உணர்த்துவதாகவும், அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய விவசாய கல்லூரியிலிருந்தும் ஏராளமான பேராசிரியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விண்ணமாக எதிர்வரும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் மத்தியில் விடுதலை வேட்கையோடு சேர்ந்து நம்முடைய சுதந்திர தாக்கத்தையும் ஏற்படுத்தும் வண்ணமாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மராத்தான் போட்டியிலே சாரி வாக்காத்தான் மற்றும் இளைஞர்களுக்கான மினி மராத்தான் மற்றும் சிறுவர்களுக்கான அந்த வாக்காத்தான் போட்டி உள்ளிட்டவைகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.